எல்லாருக்கும் வணக்கம். தோழர் நல்லக்கண்ண ஐயாவுடைய இந்த என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயக்கத்தினுடைய தோழர்கள் எவ்வாறு அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. அவர் கடினமான பாதையில் நடந்து வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் பணியில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்டாக திறந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவர் காட்டிய வழியில் அவர் இந்த நாட்டிற்கு செய்த அரும்பணியில் தியாகத்தை எண்ணி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறு நம்முடைய அரசியல் பயணத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற அனைத்து நிலைகளும் நின்று நல்வாழ்வு கேட்டிய ஒரு நல்ல தலைவரை, பண்பான தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவரை இழந்து மனசுத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஐயா நல்லகண்ண அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவருடைய புகழ், அவருடைய அரசியல் நாகரிகம் இந்த நாடு உள்ளவரை அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நினைவு கூறுகிறேன். தமிழகத்தில் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறது, துக்கத்தை கொடுத்திருக்கிறது. நீண்ட காலம் வாழ்ந்தாலும் மக்களுடைய நினைவுகளில் என்றென்று நிலைக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர்களோடு பல்வேறு மாநாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட நினைவெல்லாம் வருகிறது. நல்லக்கண்ண ஐயா அவர்கள் தமிழ் மக்களுடைய இதயங்களில் வீற்றிருந்தக்கூடிய நல்லவராகத்தான் திகழ்ந்திருக்கிறார். அவரை யாரும் குறை சொல்லி நான் கேட்டதில்லை. பயணங்கள் போகிற நேரத்திலும் கூட, மாநாடுகளிலே பங்கேற்கிற நேரத்தில் கூட அந்த பெரிய மனிதரை பார்க்கும்போது ஏதோ ஆன்மீகவாதிகளாக உள்ளவர்கள் எப்படி இறை பக்தியில் மூழ்குவார்களோ அது மாதிரி அவரை பார்த்தவுடனே இதயங்கள் எல்லாம் பூரிக்கக்கூடிய வகையில் தான் அவர் பேச்சும் இருந்தது, அவருடைய நடவடிக்கை இருந்தது, அவருடைய எல்லா நினைவுகளும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த சிறந்த தகைசால் தமிழரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய இழப்பால் வாடுகிற எனது அருமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பின்பற்றி அவர் எப்படி எல்லா மக்களுக்கும் நல்லவராக இருந்தாரோ அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பு. அந்த பாரம்பரியம், அந்த பண்பாடு, அந்த தமிழ் நெறி தொடர்ந்து நீடிக்க எல்லாமுள்ள இறைவிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.